கிழக்கு மாகாண முதலமைச்சு அலுவலகத்தில் மாதாந்த முன்னேற்ற மதிப்பாய்வு கூட்டம் ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர தலைமையில் அண்மையில் இடம்பெற்றது. முதலமைச்சுக்கு சொந்தமான நிறுவனங்களால் மாத்திரம் கிழக்கு மாகாணத்தின் வளர்ச்சிக்காக 1713 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக இங்கு தெரிவிக்கப்பட்டது. குறித்த நிதியை கொண்டு முன்னெடுக்கப்படும் செயற்திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து இங்கு ஆராயப்பட்டது. தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் உங்களுக்கு வீடு நாட்டுக்கு எதிர்காலம் எனும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் சாய்ந்தமருது பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட தெரிவு செய்யப்பட்ட பயனாளி ஒருவருக்கான வீட்டுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம்பாபா அடிக்கலை நாட்டி வைத்தார். அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். கடந்த காலங்களிலே கடந்த ஆட்சியாளர்களினால் இவ்வாறான வீட்டு திட்டங்களுக்காக வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சின் மூலமாக 6 லட்சம் ரூபாய்கள் மாத்திரமே வழங்கப்பட்டது பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுவதற்கு முன்னர். ஆனால் பொருளாதார வீழ்ச்சி சரி செய்து கொண்டு நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி அதன் பின்னர் இந்த நிறுத்தப்பட்டிருந்த இவ்வாறான வீடமைப்பு திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்க பணிகளை மக்கள் மத்தியில் இலக்குப்படுத்தும் நோக்கில் கிழக்கு மாகாணத்தில் முதலாவது நிகழ்நிலை ஆன்லைன் மூலம் பிரதேச செயலாளரை சந்திக்கும் செயலி காத்தாங்குடி பிரதேச செயலகத்தில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பிரதேச செயலாளர் திருமதி நிகாரா மௌஜூத் உத்தியோகபூர்வமாக இதனை ஆரம்பித்து வைத்தார். 2025 ஆண்டுக்கான கிழக்கு மாகாண விளையாட்டு விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர தலைமையில் கந்தலாய் லீலா ரத்ன மைதானத்தில் இடம்பெற்றது. இங்கு திறமைகளை வெளிப்படுத்தியவர்களுக்கு சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கப்பட்டன. அரசு அதிகாரிகளும் இளைஞர்களும் பொதுமக்களும் என பலர் இதில் கலந்து கொண்டனர். நவீன டிஜிட்டல் தொழில்நுட்ப வளர்ச்சி முறைகளுக்கு ஏற்ப வறிய கிராமிய இளைஞர் யுவதிகளுக்கு திறன் வகுப்புகளை நடத்தும் நோக்கில் அக்குரணை மல்வானகிண்ண பகுதியில் 1 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் அக்குரணை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட 8ஆம் கட்ட பகுதியில் டிஜிட்டல் தொழில்நுட்ப கல்லூரி நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. ஸ்மார்ட் சமூக அமைப்பின் ஸ்தாபக தலைவர் TMS நவாஸ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அதிதிகள் பலர் கலந்து கொண்டனர்.